ஹலோ மக்களே, நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா பாபா மந்திர், அதாவது ஹர்பஜன் சிங் பாபா மந்திர். இது ஒரு சாமியார்லாம் இல்லைங்க, ஒரு நார்மல் சிப்பாய் தான். ஓல்டு பாபா மந்திர் அப்படின்னாலே இருக்குது. வாஷிங்டன் இவர் ஒரு பஞ்சாப் ரெஜிமெண்ட்டில் இருந்த ஒரு இந்தியன் சிப்பாய். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சோல்ஜர் ஆக்டிவிட்டீஸில் இருக்கும்போது இறந்துட்டார். அவரோட பாடி வந்து 3 நாள் ஆகியும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஒரு சோல்ஜரோட ட்ரீமில் வந்து தன்னோட பாடி இங்கே தான் இருக்கு சொன்னதாகவும், அதே மாதிரி சைனீஸ் ஒரு அட்டாக் வர்றதை வந்து ஒரு 3 days பிஃபோரே வந்து கனவுல வந்து சொன்னதாகவும் இருக்குது. ஸோ அவர் வந்து தனக்கு ஒரு இடம் மாதிரி வச்சு வணங்கணுன்ற மாதிரி கேட்டதுனால இங்கே பாபா மந்திர்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து ஓல்டு பாபா மந்திர், நியூ பாபா மந்திர்னு 2 இடம் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து ஓல்டு பாபா மந்திர் தான் வந்து பழைய டெம்பிள். நியூ பாபா மந்திர் வந்து லேட்டஸ்ட்டாக கொஞ்ச நாள் முன்னாடி மக்களுக்காக ஈஸி ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் முன்னாடியே கட்டினது. ஸோ நம்ம டிரைவர் வந்து நம்மளை கொஞ்சம் மைண்ட் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் 200 எக்ஸ்ட்ரா கேட்டு ஓல்டு பாபா மந்திர் கூட்டிகிட்டு போயிட்டாரு. பட் அந்த 200க்கு ஒர்த்துங்க இடம் சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியெலாம் ஒரு ட்ரீமி லொக்கேஷன் மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே க்ளவுடியாக இருக்கும் ஃபுல்லாக. அப்படியே அங்கங்கே லேக் ஃபுல்லாக க்ளவுடு சுற்றி. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ் சின்னதாக அதெல்லாம் இருக்கும். நம்ம போகிற வழியில் தான் சங்கு லேக் இருக்கும். ஸோ சங்கு லேக்கை தாண்டி தான் நம்ம இந்த பாபா மந்திருக்கு போகிறோம். ஸோ போகிற வழியில் அங்கங்கே நமக்கு வியூக்காக நம்ம டிரைவர் கொஞ்சம் இடம் கொடுத்துருந்தாரு, ஸ்டாப் பண்ணியிருந்தாரு. அப்போலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான க்ளவுட்ஸ் ஃபுல்லாக. ஸோ அப்புறம் அப்படியே ஜாலியாக ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த காஷன் போர்டு சும்மா ஏற்றிட்டு அந்த மேலே பார்த்தா நம்ம கஞ்சன்ஜங்கா ரொம்ப பக்கத்தில் தெரிஞ்சுதுங்க. ஒரு இவ்வளோ பக்கத்தில் இவ்வளோ ஸ்னோ. இது நம்ம மார்னிங் போய் டார்ஜிலிங் பார்த்த வியூவில் கூட ரொம்ப தள்ளி தெரிஞ்சுது. ஆனால் இங்கே ரொம்ப பக்கத்தில் நம்ம கஞ்சன்ஜங்காவை பார்க்க முடியுது. சுற்றி க்ளவுட்ஸு, ஒரு அன்பிரிடிக்டபிள், அன்பிரிடிக்டபிள் தான் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு. ஸோ இங்கேருந்து சன்செட்டு சன்ரைஸை பார்த்தா செம்மையாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் பகலாக இருந்தாலும் செம்மையான ஒரு வியூ பாயிண்ட்டு. அங்கேருந்து வர மனசே இல்லை. கொஞ்சம் கழிச்சு காடியை எல்லாரையும் அடிச்சு துரத்தி டிரைவர் கூப்பிட்டு வந்தார். ஸ்னோ இருக்கிறதுக்காக காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பாபா மந்திர் போயிடுவோம் சொல்லிவிட்டு நம்மளை விரட்டிட்டு பாபா மந்திர் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். அங்கே போடுறோன்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம். இங்கெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஸ்னோ தான். நம்ம இதை விட அதிகமான ஸ்னோலாம் லைஃப்பில் நிறைய பார்த்தாச்சு. ஆனால் வந்த எல்லாருக்கும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களாம் இந்த வேலை பார்த்ததில்ல. நமக்கு வந்து இங்கேருந்து அந்த கஞ்சன்ஜங்கா வியூ பாயிண்ட் தான் நம்ம ஃபோக்கஸ் ஸ்மூத்தாக தான்ற மாதிரி வியூ பாயிண்ட் தான் ஃபுல்லுமே. அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே நிறைய பைக் டூரிஸ்ட்ஸ் எல்லாம், பைக் ட்ராவலர்ஸ்லாம் வந்தாங்க. பைக்கர்ஸ் ஆக்சுவலாக நார்த் ஈஸ்டில் நிறைய பைக்கர்ஸ் பார்க்க முடிஞ்சுது. நம்ம கூட வந்திருந்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க, லைக் லடாக் அங்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் இங்கேயும் நிறைய பைக்கர்ஸ் வந்துருக்காங்க. கேங் ஆஃப் பைக்கர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ஜாலியாக அவங்கவுங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே ஃபைனலாக நம்ம பாபா மந்திர் வந்தாச்சு. இந்த ஓல்டு பாபா மந்திர் அப்படின்னாலே இருக்குது. டப்புன்னு ஜூம் ஆகும். அது மட்டும் கோச்சிக்காதீங்க. உள்ளூரில் உட்காந்து 2 பேரில் யூஸ் பண்ணால் ஜூம் பண்ண முடியாது. இங்கே வந்து நிறையா மிலிட்ரியோட செக்யூரிட்டியில் தான் இருந்துச்சு. இங்கே அவர் ஸ்டே பண்ணியிருந்த இடத்த அப்படியே பங்கர் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து அவர் ஸ்டே பண்ணியிருந்த பங்கர் தான் ஓல்டு பாபா மந்திரை நம்ம கும்பிட்டுருக்கோம். அதனால் ஏதோ ஃபோட்டோ வியூ பண்ணாங்க. டெல்லி, பெய்ஜிங், வாஷிங்டன். ஸோ இந்த பங்கரில் அவர் யூஸ் பண்ண பெட்டு, அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கணும். அது உள்ளே போகிறப்போ காட்டுறேன். என்ன கொஞ்சம் மேலே ஏறணும். இந்த ஹை ஆல்டிடியூடில் இதெண்டா சின்ன மலை மாதிரி தானே ஏறிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் இவ்வளோ ஹை ஆல்டிடியூடில் நம்ம ஏறுறப்போ ஈஸியாக செமையாக மூச்சு வாங்குதுங்க. நம்ம நத்துல்லா பாஸ்லேயே கொஞ்சம் பட்டோம். இங்கே அதே மாதிரி தான் நத்துல்லா பாஸில் முடியல, நம்மளாலேயும் முடியல, நிறைய பொருள் சுத்தமாக முடியல. பாபா வந்து போகிற வழி. அங்கே வந்து காஃபி ஷாப். ஓகே,
போலீஸ் மிலிட்ரிலாம் இருக்காங்க. சாமியாகவே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சோல்ஜர் தான், பட் கும்பிட்றதுல தப்பு இல்லைங்க. தெரியாத சாமியாரை கும்பிட்றதுக்கு, நாட்டுக்காக ஊரை விட்ட மனுஷங்களை கும்பிட்றதுல ஒன்றுமே தப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்கள தான் கும்பிடணும். ஏன்னா நம்மலாம் ஒரு சின்ன அடிப்பட்டுமோன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ண உட்காந்துருக்கும் போது தான் உயிரியே விடுறாங்க. அவங்கள கும்பலானா எப்படிங்க? ஸோ அப்படியே வெளியிலேருந்து பாவம் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த வியூஸ் பயங்கரமாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வியூஸ், சுற்றி க்ளவுடு, அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீமான லொக்கேஷன். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அப்படியே மேலே ஏறி அவரோட ஸ்ட்ரைன் சொல்லலாம். அதாவது அவர் இப்போ கும்பிட்ற கோயில் மாதிரி வச்சு, இதுதான் அவர் தங்கியிருந்த இடம், அவர் தங்கியிருந்த பங்கர். ஸோ உள்ளே அவர் தங்கியிருந்த ட்ரெஸ்ஸு, அவரோட ஃபோட்டோஸு, அவரோட யூஸ் பண்ண எல்லாம் இருந்துச்சு. ஃபோட்டோஸ் உள்ள அளவுலாம் லைட்டாக எடுத்துகிட்டு அப்புறம் வெளியே வந்துட்டேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக க்ளவுட்ஸ் தான். அப்போ நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள். எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் சுற்றி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு 2 யூடியூபர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க அந்த ஊரில் யூடியூபர்ஸ் போல் அவங்களாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்னோ இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிவிட்டு கழுவி விட்ட ஸ்னோ மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதில் நம்ம கூட வந்தாங்க எல்லாம் ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களாம் நம்ம அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஜாலியாக விளையாடிட்டு, அவங்க ஸ்னோலாம் ரொம்ப பார்த்ததில்ல. ஸோ அவங்களாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். இதே விஷயத்த ஒரு பையன் பண்ணியிருந்தால் கன்றாயாக ஃபீல் ஆகிருக்கும். பொண்ணு பண்ணுறது க்யூட்டாக இருக்கும், எல்லாம் ரசிக்கிறோம். சே, நம்மளாம் ரேசிஸ்ட்டுங்க. சங்கூலுக்கு வந்திருக்கோம். ஒரு கோவில் இருக்குது, ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. இது தமிழ்காரங்க இருக்காங்க. ஸோ பாய்ஸ் கம்மியாக தான் இருக்கான். ஃபுல்லாக பனி மூடிடுச்சு. அந்த லேக் இருக்கிறதே தெரில. மாட்டை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பீ டாக்ஸியில் வராது போல். போகிறப்ப லேக் நல்லா வியூ தெரிஞ்சுது, அப்போ விட்டுட்டோம். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தா ஃபுல்லாக ஃபாகு மட்டும்தான் இருக்குது, லேக்கே தெரியல. கேமராலேயாச்சும் கொஞ்சம் தெரியுதுங்க, நேரில் பார்க்குறப்போ ஒன்றுமே தெரியல. தமிழ்காரங்களும் பார்த்தோம், பெருசாக அவங்ககிட்ட எதுவும் பேசலாம் இல்லை. அவங்க வேலையை பார்த்தாங்க, நம்ம வேலையை பார்த்துட்டு விட்டு வந்தாச்சு.